வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் தாவேகாவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழுவுடைய பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் நம்மோடு இருக்காரு. சார், பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்குது? காலையிலிருந்து தெரு தெருவா சென்று வாக்குகள் சேகரிக்க பார்க்க முடியுது. மக்கள் என்ன சொல்றாங்க? வில்லிவாக்கம் மட்டுமல்ல, தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் நாங்கள் திருப்பி பதிவு பண்ணோம். 6 மாசமா பதிவு பண்ணோம். 234 தொகுதியிலும் மிகப்பெரிய ஒரு அலை உருவாகிட்டு இருக்கு. தமிழகத்தில் எப்பயுமே கடைசி 10 நாட்கள் தான் மக்கள் எந்த பக்கம் யாருக்கு எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கிறது நிர்ணயிப்பாங்க. அப்போதான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அது வெளிப்படுத்துறது எப்படின்னா, ஒரு தலைவர் சொல்லக்கூடிய பிரச்சாரத்தில் தெரியும். 2011 அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, ரிட்டையர் ஆக மாட்டான்னு ஒரு பிரச்சாரம் அன்னைக்கு கலைஞர் உருவாக்குனாரு. ஆனால் ஒரு பிப்ரவரி எண்டில் அவங்களுடைய பிரச்சாரம், கடைசி 30 நாள் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா அணியாக திரண்டு நின்னாங்க, குடும்பமாக திரண்டுனாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இப்பொழுது எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில் பார்த்துருக்கலாம். திமுக காரங்க அது புறக்கணிச்சாலும், ஆனால் நேஷனல் மீடியாவாகட்டும் எல்லாமே என்ன உண்மைங்கிறது கள நிறுவத்தை இந்த 2 நாளாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எத்தனை லட்சம் பேர் கூறாங்க, எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க கூட கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மக்களுடைய அலை கடல் போல மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்க. அதில் 70% பெண்கள் வராங்க. நாங்கள் இப்போ வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு தெருவா போகும்பொழுது நாங்கள் ஒரு வண்டியில் ஏறி பிரச்சாரமே செய்ய முடியல. ஏன்னா வண்டியில் ஏறினாலே நீங்கள் ஏன் எங்கள் வீட்டுக்கு வரலன்னு ஒரு அன்போடு அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களும் குழந்தைங்களும் தேடுறாங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொரு தெருவாக நடந்துகிட்டு இருக்கோம். வில்லிவாக்கம் மட்டும் இல்லை, போன வாரம் பெரம்பூரில் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கேன். தலைவர் இன்னைக்கு காரைக்குடி போயிட்டு இருக்காரு. மிகப்பெரிய எழுச்சி அலையை நீங்கள் பார்க்கலாம். இந்த 10 நாள் முடிவுகள் திமுக ஒரு 10 நாள் 20 நாளுக்கு முன்னாடி பெரிய கூட்டணி உருவாக்கின பிறகு எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும்னு ஒரு மாயை உருவாக்குனாங்க. ஆனா அங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே திமுக எதிராக இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த பிரச்சாரத்துக்கும் வரதே இல்லை. நீங்க முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பிரச்சாரமே பார்த்து தெரியும். அவர் தனியா ரோட்ல நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவிற்கு. ஆனா எங்களுடைய தலைவர் வண்டியில இன்னொரு பார்டர்ல இருந்து இன்னொரு பார்டர் போக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு. தமிழ்நாட்டில் 77க்கு அப்புறம் மிகப்பெரிய ஆட்சி மாற்றமும் ஒரு தேர்தலுடைய அரசியலே மாறும். இதுதான் நான் பதிவு பண்றேன். தமிழக வெற்றி கழகம் மிக பெரும்பான்மையுடன் மிகப்பெரிய வெற்றி பெற்று எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க அவர் 10% இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப 30% வந்துட்டாரு. ஆனா எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனா நேத்துல இருந்து என்ன பேசுறாங்கன்னா, எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இல்லாம யாரும் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அந்த பேச்சு கொண்டு வராங்க. கிங் மேக்கரான்னு கேட்கறாங்க. ஆனா மக்கள் அவர் கிங்காவும் பார்க்கல, கிங் மேக்கராவும் பார்க்கல. அவரு ஒரு நல்ல மகனா தன்னுடைய மகன் ஜெயிச்சு ஆட்சிக்கு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறாங்க. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆவறத மக்கள் விரும்புறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் தாய்மார்கள் விரும்புவாங்கிறதா இது கள நிலவரம். சார், இப்போ கடலூர்ல பிரச்சாரம் நடத்துறது அது பாண்டிச்சேரி எலெக்ஷனால அந்த பக்கம் கேன்சல் ஆச்சு. அதே மாதிரி சென்னையில ஏற்கனவே பிரச்சாரத்தை கேட்டிருந்தீங்க. நேரம் அந்த பிரச்சனைகளால அதே மாதிரி கேன்சல் ஆச்சு. மீண்டும் சென்னையில விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வாரா? இந்த எங்கெங்கெல்லாம் கேன்சல் ஆச்சு அந்த இடங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. கண்டிப்பா தமிழகம் முழுவதும் பர்மிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காரைக்குடி போறாரு. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் நாங்க. அதுல சென்னையோட பிரச்சாரம் கடைசி 2 நாட்கள் இருக்கு. அதை இப்ப டிஜிபியை மாத்திட்டாங்க. டிஜிபி நேர்மையா செயல்படுறாரு. கீழே இருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ பழைய மாதிரி மு க ஸ்டாலின் ஐயாவுடைய பேச்சை மட்டும் சில அதிகாரிகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதை நாங்க சீஃப் செக்ரட்டரியை மாத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான அதிகாரிகள்லாம் இன்னைக்கு ஒரு நியூட்ரலான எலெக்ஷன் நடந்தா போதுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட போகும்பொழுது நான் சொன்னேன், அந்த ஃபேமிலி வேவ் குடும்ப அலை உருவாகிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எல்லாமே 10 மடங்கு விலை ஏறி இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஓட்டு போறதுக்காகவே கிளம்பி வராங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உருவாகிட்டு இருக்கு. அதிகாரிகள் நேர்மையா செயல் பண்ணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷனை நாங்கள் பார்க்குறோம். சார், இப்போ அவங்க 2 அதிகாரிகள் மாத்திருக்காங்க. அதே மாதிரி மற்ற அதிகாரிகளும் மாத்திருக்காங்க. இது நீங்களாம் கொடுத்த உங்களுடைய புகார்கள், உங்களுடைய பிரஷர்ஸ் எல்லாம் மாத்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல தேர்தல் ஆணையமே எடுத்த முடிவு நினைக்கிறீங்க? இல்ல, தேர்தல் இயற்கையாவே எடுக்கக்கூடிய முடிவு தான் இது. எல்லா எதிர்க்கட்சிகளும் குறிப்பாக 2021 மு க ஸ்டாலின் அவர்கள் நோட்டிபிகேஷன் போட்ட உடனே ஒரு 10 முறை தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிகளை பார்த்து எங்க இருக்க கமிஷனர் மாற்றணும், எஸ்பியை மாற்றணும், ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அவர் என்ன எதிர்க்கட்சியா இருக்கும்போது சொன்னாரோ அதுதான் இப்ப நாங்க சொல்றோம். நியூட்ரலான அதிகாரிகள் வேண்டும். மு க ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது போட்ட சீஃப் செக்ரட்டரியோ சிட்டி கமிஷனரோ இவங்கெல்லாம் அந்த குடும்பத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் சாரோடைய பேச்சை தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதிகாரிகள் ஒரு திமுக பிராண்டுக்குள்ள போனா எதிர்காலத்தில் அரசியல் மாற்றம் வரும்போது அவங்களுடைய தன்னுடைய கெரியர் ஃபுல்லா இழப்பாங்க. ஸோ இதுதான் இது இப்ப எல்லா சோசியல் மீடியா வந்துருச்சு. எல்லாம் பழைய மாதிரிலாம் கிடையாது. எந்த அதிகாரி நேர்மையா செயல்படுறாரோ அவங்க மக்கள் பக்கம் நிக்கணும், கான்ஸ்டிடியூஷன் பக்கம் நிக்கிறதா எங்களுடைய கோரிக்கை. அப்படி செயல்படாத அதிகாரிகள் மக்களே தூக்கி எறிவாங்க. அந்த நிர்வாகத்தில் எதிர்காலத்தில் இருக்கவே முடியாதுங்கிறதா எங்களுடைய பதிவு. ஜனநாயகன் படம் நேற்று இணையத்தில் வெளியாயிருக்கு. இந்த திடீர்னு படம் தியேட்டர்ல வெளியிட முடியாத நிலையில இப்படி வெளியாயிருக்கு. எப்படி பாக்குறீங்க?
இல்ல இது வந்து எங்க தலைவரை வந்து மிரட்டலுக்கான ஒரு செய்தியா தான் நாங்க பாக்குறோம். இது வந்து பிஜேபி வந்து எந்த அழுத்தம் கொடுத்து இந்த படத்தை நிப்பாட்டினாங்கன்னு தெரியும். ஹைகோர்ட்ல சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொன்ன 2.5 மணி நேரத்துல இந்தியாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு நீதி வந்து கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. ஆனா ஒன்றிய அரசு பிஜேபி வந்து இமீடியட்டா வந்து ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அதுக்கு வந்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் தான் அதுக்கு வந்து எல்லா பின்புலமும் இருந்தவர். அந்த முருகன் அந்த மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் இந்த படத்தை நிப்பாட்டணும், இந்த படத்தை நிப்பாட்டி அதிமுகவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு எல்லா விதத்திலையும் வந்து அழுத்தம் கொடுத்தாரு. அந்த முருகன் அவர்களுடைய பேச்சு யார் பேச்சை கேட்டாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேபியோட முருகன் அவர்களும் சேர்ந்துக்கிட்டு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. இதுக்கு ஒன்றிய அரசுடைய பிஜேபியில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய படம் ரிலீஸே ஆகல. அதுதான் அவர் சொன்னார். அதுல திமுகவும் சேர்ந்துச்சு. உதயநிதி அவர்களும் முருகனும் ஏன் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றேன்னா அதுக்கும் ஆதாரம் இருக்கு. படத்தை ரிலீஸ் பண்ணி நல்லமுறையா முடிஞ்ச உடனே ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகனுடைய பொங்கல் விழாவில் படத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குழுவும் அமைச்சு வச்சது உதயநிதி அவர்கள். அப்ப பிஜேபியோடைய சப்போர்ட்டோட தான் உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் செயல்பட்டு இருக்காங்க. பிஜேபியும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு புதுசா வரக்கூடிய ஒரு தலைவருக்கு என்ன அழுத்தம் கொடுக்க முடியுமோ அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா எங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாய்மார்களுடைய நம்பிக்கையை உருவாக்குவதற்கு அவர் எந்த காரணத்தையும் எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டாரு. ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து இப்ப எம்ஜிஆர் அதே மாதிரி தான் அழுத்தம் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணல. அவர் மேல பொய்யான வழக்குகள் போட்டாங்க. அவங்க தொண்டர்களை வந்து பொய்யான கேஸ் போட்டு ஃபைல் பண்ணாங்க, மிரட்டினாங்க. இதெல்லாம் கலைஞர் செஞ்சதுனால தான் 200 எம்எல்ஏ வச்சிருந்த கலைஞர் 77ல ஒரு எதிர்கட்சியாக கூட ஆக முடியாம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவர் எம்ஜிஆர் சாகுற வரைக்கும் அவர் வந்து மக்களோட நம்பிக்கை இழந்தாங்க. அப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2007 மக்கள் நம்பிக்கையை பெற்றாரு. ஆனால் ஒரு தலைவரை இந்த மாதிரி கரூர் இன்சிடென்ட்ல பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து குற்றச்சாட்டு சொல்லி கொலையாளின்னு சொல்லி செந்தில் பாலாஜி வச்சு அந்த மக்களுக்கான துன்பங்களை கொடுத்த ஒரு திமுக அரசை மக்கள் தூக்கி எறிறாங்க. அந்த திமுகவோட சேர்ந்து உதயநிதி அவர்களும் முருகன் அவர்களும் ஒன்றிய அமைச்சர் முருகனும் சேர்ந்து ஜனநாயகத்தை நிப்பாட்டின கதை எல்லா மக்களுக்கும் தெரியும். இதை தான் நாங்கள் ஆழமா பதிவு பண்றோம். இது திட்டமிட்டு வந்து விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இந்த படத்தை வந்து இணையத்துல வெளியிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து சமூக வலைதளங்கள் பரவிட்டு இருக்குது. அப்படியே தான் நடந்தது. அதாவது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேட்டலைட் கண்ட்ரோல் இருக்கும். சேட்டலைட் யார் கண்ட்ரோல் இருக்கு? பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப இது மிரட்டல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படத்தை வந்து லீக் பண்ணிடலாம், லீக் பண்ணா அவருக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்கலாம், ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து திட்டமிட்ட செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மத்திய அமைச்சராக கூடிய முருகன் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது யார் பேச்சுன்னா உதயநிதி அவர்களும் முருகன் அவர்களும் சேர்ந்து ஜனநாயகன் படத்தை முடக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யறாங்க. அவருக்கு எந்த விதமான அழுத்தங்களும் இல்ல எந்த விதமான இழப்புகள் வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களே அவரை உருவாக்குவாங்கிறத நான் பதிவு பண்றேன். அதான் என்னுடைய மெசேஜ். கடைசியா கேள்வி, ஜனநாயகன் படம் இணையத்துல வெளியானது தொடர்பா விஜய் அவர்கள் தரப்புலயோ இல்ல தயாரிப்பு நிறுவனம் தரப்புலயோ புகார் ஏதாவது கொடுத்திருக்கோமா, கொடுக்க போறோமா? இல்ல, அது ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது முருகன் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் இந்த தவறை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து ஒரு மூளையா இருந்து செயல்பட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கலாம்னு எவ்வளவு நினைக்கிறாங்க. இந்த 10 நாள்ல அவரை என்னதான் நீங்க தாக்க முற்பட்டாலும், என்னதான் அவமானப்படுத்தினாலும், என்னதான் போலி பிரச்சாரம் பண்ணாலும், இந்த மாதிரி வந்து ஜனநாயக படத்தை வந்து ஒரு இல்லீகலா வந்து அரசே பின்னாடி இருக்க அமைச்சர்களும் உதயநிதி அவர்களும் முற்பட்டாலும் மக்கள் அவருடைய கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவார்கள். அது தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியா மாறும். அதுதான் சொன்னேன். எம்ஜிஆர் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களோ நீங்க பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆரோட படத்தை பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனாங்க திமுக மதுரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அப்ப பெட்டியை தூக்கிட்டு போய் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அது அன்னைக்கு பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு சேட்டலைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. இதுக்கு கடுமையாக மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்க. நான் சொன்னேன், லாஸ்ட் 10 நாள் கரூர்ல ஆரம்பிச்ச அந்த திமுக மு.க. ஸ்டாலினுடைய குடும்பமும் உதயநிதி அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் 41 உயிர்களை வந்து கொல்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த திமுக குடும்பம், மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் மகேஷ் பொய்யாமொழியும். அதெல்லாம் அன்னையிலிருந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் மக்கள் மிகப்பெரிய எழுச்சலை உருவாக்குறாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக மக்கள் உருவாக்குவாங்க. படத்தை எதிர் தரப்பு தான் வெளியிட்டாங்கன்னு சொல்றீங்களா சைனியத்தில்? யார் கண்ட்ரோல்ல இருக்கு சேட்டலைட்? அதை வந்து கேளுங்க. ஒன்றிய அமைச்சர் வந்து இதுதான் பண்றார். திரு முருகன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதிமுக அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்துட்டு எல்லோரும் சேர்ந்து இந்த அரசியலை உருவாக்குறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப தவறான அரசியல். இந்த தவறான அரசியலை கலைஞர் செஞ்சாரு. படத்தை ரிலீஸ் போடாம பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. இப்ப வந்து இல்லீகலா படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. எங்க அண்ணன் எங்க தலைவருடைய கண்ணீருக்கு மக்களே நியாயம் கேட்பாங்க. எம்ஜிஆருக்கு எப்படி மக்களே தாய்மார்கள் நியாயம் கேட்டாங்களோ அதே மாதிரி எங்க மக்களே நியாயம் கேட்பாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். தேங்க்யூ.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரம் பரபரப்பாக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயனாவரம் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு அந்த குழுவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் இந்த ஜனநாயகன் படம் வெளியானது தொடர்பாகவும் அதேபோன்று விஜய் அவர்களுக்கு பிரச்சாரத்திற்கு அடுத்தடுத்து எங்கெங்கு செல்ல போகிறார் என்பது குறித்து பல்வேறு விவரங்களை புதிய தலைமுறை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் சுரேஷ்குமார்.